வணக்கம் நண்பர்களே, ஜான்சி எஸ்ஸின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி மாடி தோட்டத்தில் அகத்திக்கீரை பற்றி பார்ப்போம். எப்படி வளர்க்குறது, எப்படி பராமரிக்கிறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இது எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்குது. இது 2 வருஷமாக இருக்குது. ரெண்டு மரம் இருக்குது பாருங்கள். நான் இப்போ தான் ரெண்டையும் ஒரே பாட்டில் வச்சு இந்த இடத்துல கட் பண்ணி விட்டு நம்ம வளர்க்கலாங்க. பாருங்கள், இல்லை நிறையா கட் பண்ணி இப்படி இருக்குது பார்த்தீங்களா. கட் பண்ணியும் எடுக்கலாம், இல்லாட்டி கீரையை அடிக்கூடி இப்படி கழித்து எடுக்கலாம். இப்படி நம்ம எடுத்துட்டோம்னாக்கும் அடுத்து முன்னாடி இருக்க தளிர் மூலம் திரும்ப நமக்கு கிடைக்கும் கீரை. இந்த இடத்த மட்டும் விட்டணும். இதில் 2 சின்ன இது பார்த்திங்களா, அந்த கொழுந்து இதுலேருந்து திரும்ப வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இது மாதிரி தான் நம்ம இந்த கீரையை கட் பண்ணி எடுக்கணும். இல்லாட்டி ஒடிச்சும் எடுக்கலாம். ஒடிச்சு எடுத்தோம்னா இப்படி ஒடிச்சோம்னா இந்த இடத்துலேருந்து 2 பக்க கிளை வரும். அப்படியும் நம்ம எடுக்கலாம். நான் இது மாதிரி ஒடிச்சு எடுத்ததில் தான் இது வரலையும் பாருங்கள். இதெல்லாம் பழைய கட்டை வெட்டி எடுத்து ரொம்ப வளர்த்தியாக போனதுனால வெட்டி விட்டேன். திரும்ப எவ்வளோ பக்கத்தில் வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த கீரை உடம்புல உள்ள அனைத்து நோயை குணப்படுத்தும். அகத்தில் நோயை குணப்படுத்தினால் அகத்திக்கீரைன்னு சொல்லி பேர் சொல்லுவாங்க. இது எல்லா நோய்க்கும், பாலூட்டுற தாய்மாருக்கு, வயிற்று புண், வாய் புண் எல்லாத்துக்குமே குணமாக்கும். எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ரொம்ப சத்துமிக்க கீரைனால நம்ம அடிக்கடி சேர்க்கக்கூடாது. 10 நாளைக்கு ஒரு தடவை சேர்க்கணும். குழந்தைங்க முதல் எல்லாருக்குமே கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம அளவாக கொடுக்கணும். ஏன்னா சத்து அதிகமாக இருக்கிறனால சில நேரம் வயிற்றுப்போக்கு கூட சேராட்டி வரும். பாருங்கள், இது விதை மூலம் போடலாம். கண்டாவும் நர்சரியில் விற்கிறாங்க. அப்படியே நம்ம வாங்கி நடலாம். மாடி தோட்டத்தில் அகத்திக்கீரை நடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு சொன்னோம்னா, இந்த குறிப்பிட்ட இந்த ஸ்டேஜில் பறிக்கலைன்னா இது பழுத்து விழுந்துருங்க. பாருங்கள், நான் பழுத்ததை இதிலே போட்டு விட்ருக்கேன். அதிகமாக நம்ம அடிக்கடி சாப்பிடக்கூடாது. பாருங்கள், இது நல்லா விளையும். அப்போ நம்ம பறித்து யாருக்கும் கொடுக்கலாம். இல்லாட்டி இதை பதப்படுத்தி கூட நம்ம வச்சுக்கிட்டு தேவை இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சமையலுக்காண்டி நான் எடுக்கிறேன். இப்படி தான் நம்ம பறித்து எடுக்கணும். பாருங்கள், இந்த தளிர்களை விட்டுறணும். இதிலேருந்து திரும்ப நமக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த எல்லா நோய்க்கு நல்ல மருந்து. இந்த கீரை நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கும்போது நமக்கு தேவைப்படும் போது நம்ம பயன்படுத்திக்கலாம். வேலைக்கு போகிறவங்களுக்கு கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. மாடிக்கு வந்தாலே நமக்கு ஈஸியாக நமக்கு கிடச்சிரும். பாருங்கள், இதுக்கு பூச்சி தாக்குதல்லாம் அதிகமாக இருக்காது. ஆனால் நம்ம ஒரு சில சின்ன பூச்சிகள் வரும். வெள்ளைப்பூச்சி மாதிரி வரும். நம்ம வேப்பெண்ணெய் கரைசல் தெளித்து விட்டுலாம். அந்த டைம் நம்ம பறிக்காமல் விட்டுட்டு அடுத்து ஒரு வாரம் கழித்து நம்ம பறிச்சிருக்கலாம். பாருங்கள், ரொம்ப வளர்த்தியாக போச்சுன்னா நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மாடியில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. பாட்டு நம்ம அதுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். இது நம்ம இப்போ பெரிய ஒரு வாளியில் வச்சுருக்கேன். ரெண்டையுமே ஒன்றா வச்சுருக்கு. நல்லா தான் வளர்ந்துட்டுருக்கு. நல்லா கீரை கிடைக்குது. இந்த பக்கத்துலேருந்து பாருங்கள், இங்கேருந்து கீரை கிடைக்கும். விதையிலேருந்து தான் போடுவாங்க. நான் விதை போட்டு வளர்த்ததை 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. இவ்வளோ நாள் எனக்கு கிடச்சிட்டே இருக்குது. நான் அடிக்கடி பறிச்சுட்டே இருப்பேன். நீங்களும் மாடி தோட்டத்தில் அகத்திக்கீரை வச்சுருந்தீங்கன்னா இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள் வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.